Everyone, welcome to the class. Today we discuss about the topic about French Revolution for first B English department students in the syllabus Social History of England. Today we start Unit 3rd. In Unit 3rd, first topic was French Revolution. Already we saw last two classes about Agrarian Revolution, Industrial Revolution, and then American War of Independence. In the continuation of this topic, today we see about French Revolution. French Revolution already வந்துட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டுடே வி டிஸ்கஸ் about the same topic about French Revolution. This French Revolution was started in England because already American also got the independence, so that France also need to independ, so that's why they take fight to the England. The French Revolution, first we see about introduction. French Revolution was began in 1789. In the year French Revolution start ஆகுதுன்னா 1789ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் இதில் வந்து மெயினாக யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அரசியல்வாதிங்க தான் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க. In centuries of operation came to an end, bringing about great changes in the social and political framework of France. ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கில் எப்போ வந்துட்டு இந்த ரெவல்யூஷன் எண்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் சொசைட்டிலும் அண்ட் தென் வந்து பொலிட்டிக்கல் அரசியல் இது ரெண்டுலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டுருக்கு. This revolution, which lasted from 1789 to 1799, affected and altered the rest of Europe also. 1789ல ஸ்டார்ட் ஆகி which year this revolution was finished endன்னு பார்த்தீங்கன்னா 1799 this revolution was ended. In between 10 years this French Revolution was going in England. Causes for French Revolution. French Revolution வரும்போது எந்தெந்த மாதிரி விதத்தில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி there were several causes for the French Revolution. First one is socio-economic, பண ரீதி, and then political அரசியல், and then இன்டலெக்சுவல். இந்த மூணு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கில் நிறைய எஃபெக்ட் ஆகுறாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மூலயமா. போதுமான வருவாய்கள் இல்லாமல் போயிடுது. The aristocratic structure of society before the revolution consisted of 3 orders or estates. அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் வந்து நிறைய என்ன பண்ணாங்கல புது புது எஸ்டேட் எல்லாம் இது மூலயமா வந்து சம்பாதிச்சிடுறாங்க. The clergy consisted the first estate, the nobility, the second estate, and the rest of the population was more than 95 period belonged to the third estate. Next பார்த்தீங்கன்னாக்கில் டோட்டலாக 3 estates வந்து வருது. ஃபஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கில் கிளர்ஜிமென்ஸ் பெரிய பெரிய ஆட்கள், அண்ட் தென் நோபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கில் பணக்காரர்களுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு செகண்ட் எஸ்டேட். ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கனாக்கில் தேர்ட் எஸ்டேட்டில் வந்துட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ டோட்டலாக இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிவைன் ரைட் ஆஃப் தியரி, ஏன் வந்து இந்த தியரியை வந்து கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். The court of Louis XVI was known for its extravagance and pomp. The king believed in the divine right theory and ruled in an arbitrary manner. The people had no share in the government, and the States General had not met since 1614. Queen Mary Antoinette was unpopular and arrogant and irritated. லூயிஸ் 16 வந்து வர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் மொரலஸ் வந்து
இந்த கிங் வந்து எதை வந்து நம்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குள்ள டிவைன் ரைட் தியரி வந்து நம்புகிறாரு. ஏன்னா அதில் வந்து நிறைய வந்துட்டு உண்மையான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியரியை நம்பி அதை ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்குள்ள எந்த ஒரு ஷேரும் யாருக்கு கொடுக்க தேவையில்ல, கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்க தேவையில்ல, அவங்களுடைய ஓன் நியூஸ்க்கு வச்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் எப்போ நடக்குன்னா 1614. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குள்ள குவீன் மேரி ஆண்டோனிட்டி வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள அறிமுகம் இல்லாத ஒரு பர்சன். இவங்க குவீனாக வந்துட்டு இங்கிலாந்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த அரகண்ட் லேடி, ரொம்ப கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு லேடி. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு இரிட்டேட் பண்ணக்கூடிய, ரொம்ப கோவத்தை வந்து வரப்படுத்தக்கூடிய ஒரு லேடியும் கூட. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ். யாரெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ்ன்னு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் லைக் வால்டயர் அண்ட் ரூசோ had a profound effect on the middle class. ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ், அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் யாருன்னா ஒருத்தர் வந்து வால்டர், he is also one of the famous writer, and then Rousseau also one of the writer. These two members are based upon middle class family members. And then Voltaire pointed an accusing finger at several lapses in French law. வால்டேர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்ச் லாவில் வந்து நிறைய விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹெல்ப் டு அவேக்கன் எ பப்ளிக் கான்ஷியன்ஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ இவருடைய ரைட்டிங்ஸோட ஒர்க் மூலயமா அவர் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறாரு. என்னென்னா ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது மூலிமா மக்கள் அந்த புக்ஸை படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கனால நிறைய வந்துட்டு விழிப்புணர்வு வந்து கொண்டு வர்றதுக்காக இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்கிறாரு. ஹிஸ் ஃபேமஸ் புக் த சோஷியல் கான்ட்ராக்ட். Rousseau explained that the king governed a state owing to a contract with his subjects. Now, Voltaire published one book. That book name was Social Contract. இந்த புக்கில் ரூசோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாச்சும் கிங்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை பற்றி சொல்ல வர்றாரு. So these two writers are try to say something about the French people. September massacres and reign of terror. இது வந்து யாரோட, அதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா கிங்கோட ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அது எந்த மந்தில் நடக்குதுன்னா செப்டம்பர் மந்தில். The French drew up a declaration called the Declaration of the Right of Man. Already we saw divine right of theory entered into the France. Now they give another one theory. The theory name was Declaration of the Rights of Man. Everyone having full rights for all the ways. The concept of absolute monarchy was rejected. இப்போ வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கிங்கோட ஆட்சி வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லூயிஸ் 16 வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் திஸ் டெவலப்மெண்ட்ஸ். இந்த விஷயத்தை கேட்டதும் யாருக்கு வந்துட்டு சந்தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல லூயிஸ் 16. ஏன்னா பிகாஸ் லூயிஸ் 16 ஃபாலோ டிவைன் ரைட் தியரி. ஸோ he disappointed about this word. This enraged mob further and it resulted in the horrifying September massacres. Thousands of royalists, priestess and nobles were killed on the streets. In the Declaration of the Rights of Man அப்படிங்கிற ஒரு தியரி வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேசக்கர்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸில் வாழ்ந்துட்டு இருக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ராயலிஸ்டர்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்கள், பிரிஸ்டர்ஸ், கடவுளை பற்றி போதிக்கக்கூடியவங்க, அந்த நோபல்மென்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நோபல்மென்ஸ், இவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்டில், அந்த மேசக்கர்ஸ் என்னக்கூடிய ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்களாமா, கொன்னுடுறாங்க. From 1793 to 1794 there was a region of terror. அந்த 1790 அந்த 1 year பார்த்தீங்கன்னாக்கல ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்சி வந்து போயிட்டுருக்கு. Louis XVI was beheaded in the name of liberty, equality and fraternity.
More than 1 million people were cruelly butchered. The revolution came to an end in 1799. இப்போ லூயிஸ் சிக்ஸ் தான் இதுக்கு எல்லாமே ஹெட்டாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து செய்ய சொல்கிறாரு. ஸோ he gave one order also for everyone having liberty and then equality and fraternity in the people's side. So this revolution also came end in 1799. இப்போ எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்ச பிறகு மக்களுக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கிது. அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னாக்கா 1799. நெக்ஸ்ட் ஒன் பர்க்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ வந்து பர்க்ஸ் என்னென்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். Burke's reflection on the revolution in France sounded a note of terror. He also pointed out that if it was not controlled, it would spread all over. He வந்து Burke's இவர் ஒரு new person. He also entered in Europe and he gives some revolution in France. இப்போ வந்து ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சில விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரெவல்யூஷன் ஹீரோ அண்ட் ரூயிங் இட்ஸ் ஃபைன் சிவிலைசேஷன். ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் ஹேட் எ ப்ரோஃபவுண்ட் எஃபெக்ட் ஆன் த பீப்புள் அண்ட் சேஞ்ச் த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷன் மூலிமா மக்களுக்கு மத்தியில் ஒரு சில சுச்சுவேஷன்ஸையும் ஆட்டிடியூட்ஸையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவங்களுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கணும் மக்களை பொறுத்தவரை. ரைட்ஸ் ஆஃப் மேன், மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள். Reply of Burke was made by Tom Paine in his Rights of Man. Paine, an English Quaker son, lived in America, was a strong supporter of the American and French revolutions. He maintained that the people had the right to alter any existing government. இப்போ யார் என்ட்ராகிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா டாம் பெயின் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகிறாரு. இந்த பர்சனை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்க் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்போது டாம் பெயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் குவாக்கர்ஸ் சன். இவர் வந்துட்டு எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீ லிவ்ட் இன் அமெரிக்கா. ஹீ ஹெல்ப்டு டு அமெரிக்கா அண்ட் ஃப்ரெஞ்ச் அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெயின் தான், டாம் பெயின் தான். ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாருனாக்கா அதாச்சும் வந்து இவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு பீப்புளுக்கு வந்து கரெக்டான ஒரு வழிபாதையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு மத்தியில் கொண்டு வர்றாரு. அண்ட் தென் இவர் இன்னொன்று என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜாக்கோபியன்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் ஜாக்கோபியன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் வந்து ஜாக்கோபியன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம். ஜாக்கோபியன்ஸ் வந்து எல்லாமே கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்டவங்க, கிறிஸ்டியனை வந்து வழிபடக்கூடிய பர்சன்ஸ் தான். Austria and Prussia had invaded France but had been defeated. The French drank with victory, wished to spread their influence to other European countries. England entered into a war with France in 1793. The king and the nobles were panic-stricken, and even though mild suggestion of reform was firm, outspoken fragments to reform were suspected of being Jacobins. எங்கெங்கெல்லாம் அந்த ஜாக்கோபின்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா, ப்ரூசியா அண்ட் தென் ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஜாக்கோபியன்ஸ் அங்கே முடிஞ்சு வர அந்த ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய விக்டரியை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி யூரோப் ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன செய்கிறாங்கனாக்கல ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஒரு விக்ட்ரினா அதாச்சும் ஒரு ஹாப்பி அப்படின்னா வந்து என்னது, ஒரு விக்ட்ரி நம்ம வந்து நம்மளுடைய வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா எந்தளவுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இங்கிலாந்து வந்து எங்கே அந்த வாரில் ஃப்ரான்ஸு கூட வந்து சண்டை போடுறதுக்காக என்ட்ராகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து வின் பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கூட சப்போர்ட்டடாக இந்த பர்சன் வந்து
தாமஸ் பெயின் தான். இவர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கில் அதுவும் மெயினாக ஜாக்கோபியன்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரெவல்யூஷன் மூலயமா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. நெப்போலியன் போனபரைட். ஒன் ஃபேமஸ் ஜாக்கோபியன் வாஸ் நெப்போலியன் போனபார்ட். ஒரு ஜாக்கோபியன் பர்சன் who is that name was பார்த்தீங்கன்னாக்கில் நெப்போலியன் போனபரைட் அப்படிங்கிறவர் wished to make France a democratic republic. He is also one of the strong person to get the independence for France. அதாச்சும் இப்போ ஃப்ரான்ஸை வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பீப்புளை அறிமுகப்படுத்தினது அவர் தான். After the execution of King Louis XVI in 1793, a group of Jacobins led by Maximilien Robespierre gained control of the French government. கிங் லூயிஸ் 16க்கு அப்புறம் குவீன் லூயிஸ் 16 1793 அவரோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்போ குரூப் ஆஃப் ஜாக்கோபியன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. Between 1792 and 1795, France had been at war with several states of Europe. இப்போது 1792 இருந்து 1795 வரை மக்கள், அதாச்சும் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூரோப்பில் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்ஸ் மேலே வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நெப்போலியன், France defeated Austria in 1797. அந்த ஜாக்கோபியன் மேன் நெப்போலியன் மூலயமா என்ன செய்கிறாங்கல அவங்களுடைய தலைமையில் ஏற்பட்ட சண்டையினால் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாக்கோபியன்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் எப்போ நான் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1797. After several years of civil disturbance, the French longed for peace and welcomed the leadership of Napoleon, seized control of the French government in 1799. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு மூலமையாக சுதந்திரம் கிடைச்ச பிறகு அதுவும் மெயினாக அந்த நெப்போலியன் மூலயமா தான் என்ன ஆகுனாக்கல நிறையா வந்து அவங்களுக்கு ஃபைட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ரீசனுக்காக இப்போ எல்லா மக்களும் யாரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெப்போலியனை தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. பிகாஸ் அவர் தான் இப்போதைக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய தலைமையில் ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற நாட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இப்போது நல்லா ஜாலியாக இருக்காங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற சுதந்திரம் வந்து கிடைச்சது. அதனால யாரை வந்து லீடராக வெல்கம் பண்ணுறாங்கன்னா இவரை வந்துட்டு ஜாக்கோபியன் மேன் நெப்போலியனை லீடராக வெல்கம் பண்ணுறாங்க. எந்த 1799. நெக்ஸ்ட்டு ஒன் பேட்டில் ஆஃப் வாட்டர்லோ. இதுக்கப்புறம் நெப்போலியன் இன்னொரு ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஃபைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குல பக்கத்தில், அதாச்சும் நெப்போலியன் விஸ்ட் டு கான்கொயதோ நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாச்சும் அவங்க நாட்டுக்கு ஃப்ரான்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி வந்து ஆஸ்ட்ரியா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து கைப்பற்றிட்டாங்க ஃப்ரான்ஸு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டை என்ன செய்ய போகிறாரு, ஒவ்வொன்றா கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. He was crowned emperor in 1802 and he began his attacks on Europe by 1805. அதுக்கப்புறம் 1802 அவங்க வந்து எம்பரராக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 1805 யூரோப்பியை வந்து என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டில் மூலயமா எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஹீ டிஃபீட்டட். இப்போ வந்து அவர் எந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஹீ டிஃபீட்டட் ஃப்ரோசியா, செவரல் ஜெர்மன் ஸ்டேட்ஸ், நேபாள்ஸ், ஹோலாண்ட் அண்ட் தென் வாஷ்மேன் அண்ட் டிஸ்கோனி. இப்போ நெப்போலியன் ஈரோப்புக்கு அகைன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கைப்பற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ரூசியா, அதுக்கப்புறம் நேபிள்ஸ், அப்புறம் ஹோலாண்ட், அதுக்கப்புறம் வார்சா, நெக்ஸ்ட் ஒன் டஸ்கானி. இந்த பிளேஸ் எல்லாமே நெப்போலியனுடைய தலைமையில்
கைப்பற்றுறாங்க. The war came to an end after the Battle of Waterloo. அந்த ஃபைட்டுக்கு வச்சிருக்கிற நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல Battle of Waterloo. This Battle of Waterloo was end at 1815. எந்த இயர் வந்து எண்டுக்கு வருதுன்னா 1815ல எண்டுக்கு வந்துடுது. ஆல்ரெடி 1802 they start to attack Europe and then in nearby 1805 இந்த இடைப்பட்ட நாளில் தான் யூரோப்பை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் 1815 வேறு இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லோ வந்து கண்டினியூ ஆகுது. அதில் நிறைய ஸ்டேட்டை வந்து கைப்பற்றிடுறாங்க. When Lord Wellington defeated Napoleon. Now who get against for Napoleon means Lord Wellington. Effects of Napoleonic War. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த நெப்போலியனிக் வாருங்கிறது அவருடைய தலைமையில் யாருக்கு அகென்ஸ்டாக லார்ட் வெல்லிங்டனுக்கு அகென்ஸ்டாக நடக்க போகிற ஃபைட்னால நெப்போலியனிக் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நெப்போலியனிக் வார்ஸ் அஃபெக்ட் ஆன் பிரிட்டிஷ் லைஃப் இன் செவரல் வேஸ். இந்த ஃபைட் மூலயமா பிரிட்டிஷர்ஸை வந்து நிறைய வந்து என்ன பண்ணுதா எல்லா விஷயத்துலேயும் அஃபெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து நிறைய பாதிக்குது. England had borrowed heavily to meet the expenses of the war. நிறைய என்ன பண்ணுறாங்க பக்கத்துலேருந்து இந்த சண்டைக்காக கடன் வாங்குறாங்க. ஏன்னா திரும்ப அவங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா தான் ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படியே ஒவ்வொரு சண்டையாக நடந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பிரிட்டிஷோடைய லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நிறைய வந்து பக்கத்து நாட்டிலேருந்து கடன் வாங்கிட்டுருக்காங்க. The first problem therefore was the huge national debt. As a result, taxes were raised, food became scarce and there was inflation all around. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே என்ன அங்கே இஷ்யூ ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கிங்கன்னா நேஷ்னல் லெவலில் நிறைய என்ன பண்ணியிருக்காங்க கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த கடன் மூலயமா என்ன ஆகுனாக்கல டாக்ஸஸும் வந்து அதிகமாக கட்ட சொல்லி ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுமே வந்து போதுமான அளவுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கல ஆல் ஓவர் அந்த நாடு ஃபுல்லாகவே நிறைய பஞ்சத்துலேயும் நிறைய விஷயத்தில் வந்து அட்டாக் ஆகியிருக்காங்க. இந்த நெப்போலியனிக் வார் மூலயமா நிறைய லாஸ் ஆகுது பிரிட்டிஷர்ஸ்க்கு. கான் லா. நெக்ஸ்ட் வந்து கான் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வராங்க. கான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், மக்காச்சோளம் வந்து சொல்வோம். இதுக்கு ஏன் வந்துட்டு கான்லான்னு ஏன் கொண்டு வராங்கன்னு பாருங்கள். The import of corn was stopped during the 20 years of the war. American war and then Napoleonic war, Battle of Waterloo இதெல்லாம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்தனால எதாவது அதாச்சும் இறக்குமதி செய்யறதை வந்து நிறுத்திட்டாங்க. எது அப்படின்னு பார்த்தனாக்கல கார்ன் வந்து நிறுத்திட்டாங்களாமா. எத்தனை வருஷமானா 20 இயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. After the war, this ban was removed and European corn flooded the market. இப்போது அந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கார்ன் வந்து இறக்குமதி செய்யறது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து என்ன தான் சேல் ஆகுது யூரோப்லன்னு பார்த்தீங்கன்னாக்கல கார்ன் தான். This was resorted by English farmers and to protect them. இது மூலமா வந்து இங்கிலீஷ் நாட்டை சேர்ந்த ஃபார்மர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. The corn law was passed in 1816. ஸோ எல்லா இடத்துலையும் கார்ன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால இதுக்கு ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னாக்கா 1816ல். The corn law hit the poor people the hardest since they had to pay more. இந்த கார்ன் லா வந்த பிறகு யாரை வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழை மக்கள். ஏன்னா ஏழை மக்கள் அதை தான் வாங்கி சாப்பிட்டு உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கார்ன் லா வந்ததுக்கப்புறம் டேக்ஸ் அதிகமாக கட்டுறதுனால ஏழை மக்களால் என்ன பண்ண முடியல, அந்த கார்னை கூட அவங்களால ஒழுங்காக வாங்க முடியல, விதைகளை கூட ஒழுங்காக வாங்கிக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் ஆஃப் ட்ரெஃபல்கர். நெக்ஸ்ட் ட்ரெஃபல்கர் மூலயமா என்னென்ன பேட்டில்ஸ் வருதுன்னு பாருங்கள். Lord Nelson's victory in the Battle of Trafalgar and Wellington's victory at Waterloo made the British proud of their military skill. England
emerged from the wars as a super power. ரெண்டு பேட்டிலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டில் ஆஃப் ட்ரஃபல்கர் பார்த்தீங்கன்னாக்கல லார்ட் நெல்சன்ஸ் வந்து இந்த பேட்டில் ஆஃப் ட்ரஃபல்கர் மூலயமா அவர் வந்து விக்ட்ரி அடைஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர்லோவில் யார் வந்து விக்ட்ரி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல வில்லிங்டன் வந்து வெற்றி அடைகிறாரு. ஸோ இந்த ரெண்டு வெற்றியும் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல இங்கிலாந்து நாட்டுக்காருக்கு தான். ஏன்னா இப்போ நெப்போலியனிக் வாரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒன் ரொமான்டிக் ரிவைவல். The French revolutions to the British people and affected their literature in a major way. ஸோ அந்த ரெவல்யூஷன் எல்லாம் வந்தனால பிரிட்டிஷ் பீப்புளால் என்ன பண்ண முடியல, அவங்களே லிட்ரேச்சரை கண்டினியூ பண்ணி எதுவுமே படிக்க முடியல, எழுத முடியல, எதுவுமே செய்ய முடியல. There was a complete break with the age of reason and a new kind of literature known as the romantic ரிவைவல் வாஸ் பார்ன். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கல எல்லா ரெவல்யூஷனெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன லிட்ரேச்சரில் வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருடைய ஒர்க்ஸ் அங்கே எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல வேர்ட்ஸ்வர்த், கால்ட்ரிட்ஜ், பைரான், ஷெல்லி அண்டு கீட்ஸ், இவங்க எல்லாருடைய ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஃப்ரான்ஸில். where the poets specialize in the style of poetry. அவங்களுடைய போயம் வந்து என்ன ஆகுதான், ரொம்ப வந்து ஸ்பெஷல் போயமாகவும் கொஞ்சம் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய போயம்ஸ் வந்து இருக்குது. கன்க்ளூஷன். The drastic change from the rural to the urban that was brought about the Industrial Revolution had repercussions on literature also. அதாவது அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதாச்சும் ரூரல் பிளேசஸில் எப்படி வந்து மக்கள் பார்த்தீங்கன்னாக்குள்ள கஷ்டப்படுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலயமா என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி லிட்ரேச்சரில் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.